மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றும் கோவையில் பெரியார் எனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் DAR திருமண மண்டபத்தில் மார்ச் 1 மாலை 5 மணிக்கு தபேதிக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன், புலவர் செந்திலைனா கௌதமன், யூடியூப் ரூட்டஸ் மைனர், அதர்மம் மனோஜ், இந்திரகுமார் தேரடி, பேரலை மில்டன், அரண்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அந்த 71வது சென்சஸுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட டீலிமிட்டேஷன்ல 543. அதன் பிறகு ஆனா மறுவரையறை செய்யறத ஒன்றிய அரசு நிறுத்தினாங்க. இப்போ என்ன காரணம் சொன்னாங்கன்னா, இங்க பேரண்ட்ஸ் தங்க செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு குழந்தைகளை குறைவா பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க அதே பெற்றோர் நிறைய குழந்தைங்க தானே அவங்க போய் நிறைய கூலி வேலை செஞ்சு நிறைய பணத்தை கொண்டு வருவாங்க. ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சாலும் மொத்தமா பார்க்கும்போது அதனால அவங்களுடைய எண்ணங்கிறது வேறையா இருக்கு. அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு கொண்டு குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் வளப்படுத்துபவர்களுக்கு அது தண்டனையா? அரசாங்கம் சொல்றதை கேட்காம நிறைய குழந்தைகளை பெற்று போட்டு அவங்களும் வாழ முடியாம வறுமையிலே உழன்று கொண்டவர்களுக்கு பரிசா? ஆனால் சவுத் முழுக்கவே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுங்கிறது 1.7, 1.5, 1.6ன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகளில் என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தென்னிந்தியா ஃபேஸ் பண்ணுது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க அல்லது குழந்தைய வேணான்னு இருக்கிறாங்க, அது மாடல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே முதியோர்கள் அதிகமாக இருப்பாங்க, இளைஞர்களே கிட்டத்தட்ட இருக்க மாட்டாங்க. அவங்கள சப்போர்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் இன்னைக்கு பல நாடுகள் இருக்குது. நாம் குறைவாக பெற்றுக்கிட்டோம், அதனால நம்ம குறைவா வாங்கலாம், அவங்க அதிகமாக பெற்றுக்கிட்டதுனால அதிகமாக இப்போ எடுத்துக்கலாம் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் அரசியல். அது என்ன அரசியல்? வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசங்கிற ஒரு மாநிலத்தில் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் வேறு எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. இந்தி பெல்ட்டினுடைய அதிகாரம் தான் இந்தியாவின் அதிகாரம். அவங்க மொழி தான் இந்தியாவின் மொழி. அவங்களுடைய மத கலாச்சாரம் தான் இந்தியாவின் பிரதான மத கலாச்சாரம். குஜராத்தை சேர்ந்த மோடி எதுக்கு இங்கே வாரணாசியில் போய் போட்டி போடுறாரு? அது எல்லாமே உத்தரப்பிரதேசத்தை அல்லது அந்த கோர் இந்தி பெல்ட்டை மையப்படுத்தி அவங்க வைக்கிறது. அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, உங்க சதவீதம் குறையாது, அப்படி உங்களுக்கு என்ன இருக்கோ எப்படி குறையதானே செய்யும். நான் சொல்றேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்க யாரை தேர்ந்தெடுத்தாலும் எந்த மதிப்பும் கிடையாது. அதாவது உங்களுடைய ஓட்டுக்கான மதிப்பை நான் செல்லா காசு ஆகிட்ட பிறகு உங்களுடைய உரிமையை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? நீங்க புதுசா பாராளுமன்றம் கட்டினாங்கல்ல, அது எது கட்டினாங்க? நிறைய பேர் சொல்றாங்களே இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு. பிரச்சனையே இல்லைன்றதுக்காக பாராளுமன்றம் புதுசாக பில்டிங் கட்டிட்டு அங்கே 1000 சீட்டு போட்டு வச்சிருக்கீங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்காகத்தான் இந்த புதிய பாராளுமன்ற கட்டிடமே கட்டப்பட்டது. ரங்கராஜ் பாண்டே மாதிரியான வலதுசாரி ஆதரவாளர்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, இருக்கிற 39 பேரை வச்சே நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, இப்போ எதுக்கு 80 காசு? அந்த கேள்வி கேட்கறதுக்கு அசிங்கமா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் 39 எம்பியை தேர்ந்து அனுப்புறாங்கன்னா அவங்கள மதிக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இல்லையா? தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு. எவ்வளவு மோசமான பிரிவினைவாத பேச்சு அது! பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பேரலை நிறுவனர், பத்திரிகையாளர் ஆழி செந்தில்நாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் மார்ச் 5ஆம் தேதி நடைபெறுகிறது. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணம் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தொகுதி மறுவரை. அது மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்லும் அப்படிங்கிறது தான் திமுக தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஒரு பக்கம் அது விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்கும்போது பிஜேபி தரப்பு தேவையில்லாத இந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. அப்படி யாருமே சொல்லவே இல்லை, எங்கேயுமே சொல்லலை, இவங்களாம் அந்த பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. திட்டமிட்டு திமுக இதை ஒரு பிரச்சனையாக மாற்றுது அப்படின்னு சொல்கிற இடத்த எப்படி புரிஞ்சுக்கிறது? சில விஷயங்களை நான் இந்த அரசாங்கத்தை, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மனந்திறந்து பாராட்ட வேண்டிய விஷயம் இருக்குது. அதில் இந்த பிரச்சனையை பற்றி இப்போ பேச தொடங்குறது. இந்த தொகுதி மறுவரையறை பிரச்சனை 2026க்குன்னு சொல்லப்பட்டாலும் அன்றைக்கி எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் லபோதிபான்னு அடிச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் சமயோசிதமாக முன்கூட்டியே எதிர்வரக்கூடிய பிரச்சனையை யோசித்து செய்கிறவர் தான் தலைவர். அந்த விஷயத்தை முதல்வர் கவனத்தோடு எடுத்து செய்கிறார். இப்போ மட்டும் இல்லை, அவர் ரொம்ப நாளாகவே ரொம்ப நீண்டகால பிரச்சனைகளை பற்றி பேசிகிட்டு வர்றார். போன எலெக்ஷன் போது கூட அவர் இதெல்லாம் பேசியிருக்கிறார். இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கி ஒன்றுமே இல்லையே, எதுக்காக இதை எடுக்கிறாங்க அப்படின்னு பாஜகவினர் பேசுவதும் ஒரு உண்மையை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று கிடையாது. இது ரொம்ப சீரியஸான பிரச்சனை தான். இப்போ நான் கொஞ்சம் திமுக பாஜகலாம் ஒதுக்கி வச்சுருவோம், கட்சி அரசியலுக்கு கொஞ்சம் நேரம் போக வேண்டாம். முதல்ல இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாம் விளக்க வேண்டிய கடமை இருக்குது.
முதல் விஷயம், இது எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, விகிதாச்சாரம் அல்லது சதவீதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை வந்து அப்படியே இருக்குமா, குறையுமா, இல்லை பிஜேபி சொல்கிற மாதிரி இல்லை கூடுமா, இது எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையோட ஒரு சின்ன பகுதி தான். பிரச்சனையோட உண்மையான பகுதி வந்து இன்றைக்கி தமிழ்நாடு இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டினுடைய 39, பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்தா 40, இவர்கள் எவ்வளவு விகிதாச்சாரம் அல்லது வந்து இவங்களுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது, எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, 9% இருக்கா, கணக்கு போடுவோம் நம்ம, எவ்வளோ வருது. நாளைக்கு தொகுதி மறுவரையெல்லாம் செஞ்சாங்கன்னா அது வந்து என்னவா மாறும். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தென்னிந்தியாவுக்கு மட்டும் இல்லை, பல மாநிலங்கள், முன்னேறிய மாநிலங்கள், பொருளாதார ரீதியாக முன்னேறிய, தொடர்ச்சியாக குடும்ப கட்டுப்பாடு செய்து மக்கள் தொகையை குறைத்த அல்லது குறைந்து வரக்கூடிய எல்லா மாநிலங்களுடைய பிரச்சனை. வாட் பேசிஸ் அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு அது. ஸோ அதனால் இதை வந்து ஒரு அனைத்து இந்திய பிரச்சனையாக நம்ம பார்க்கலாம். திமுக பாஜகவை கொஞ்சம் அதை பற்றி நீ கேளுங்க கேள்வி, நான் பதில் சொல்கிறேன். முதல்ல பிரச்சனையை புரிஞ்சுக்குவோம். இந்தியா வந்து குடியரசாக ஆன பிறகு வந்து இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று வந்து அரசியல் சாசன ரீதியாக உருவாக்குனாங்க. அதனுடைய ஒரே வேலை இந்தியாவில் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு எல்லை நிர்ணயம் செய்து எவ்வளவு தொகுதிகள் வந்து நம்ம தேர்தல் நடத்த போகிறோம் அப்படின்றதுக்கு செய்கிறாங்க. அது அடிப்படையில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தான் அது தொடங்குது. அப்படி தான் பிரிக்கிறாங்க. இந்தியாவில் வந்து இப்போ எல்லா மாநிலங்களுக்கும் சம அளவு எம்பிஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் கிடையாது. எண்ணிக்கை அதிகமாக இருக்கிற மாநிலங்கள்லேருந்து அதிகமாக வருவாங்க, குறைவாக இருக்கிற மாநிலங்கள்லேருந்து குறைவாக வருவாங்க. அது வந்து இவ்வளவு மக்களுக்கு இவ்வளவு எம்பி அப்படின்ற ஒரு கணக்கு. அது வந்து ஒவ்வொரு சென்சஸுக்கு பிறகும் உண்மையிலேயே அது மாறதானே செய்யும். சில மாநிலங்களில் கூடும், சில மாநிலங்களில் குறையும். அதனால் அதை வந்து அவ்வப்போது அதை மறுவரையறை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நியாயமான ஒரு விஷயமாகத்தான் நாம் எடுத்துக்கிறோம். ஆனால் கால ஓட்டத்தில் ஆரம்பத்தில் இருந்த அதே அணுகுமுறை வந்து பயனளிக்காதுங்கிற ஒரு பிரச்சனையும் வருது. இப்போது முதல்ல வந்து இது எப்படி நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த புள்ளி விவரங்களை சொல்கிறேன். முதல் டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து வந்தபோது 51ல் இந்தியா குடியரசு ஆகுது. 52ல் முதல் எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி தொகுதிகளை போட்டாகணும். அப்போது 51 சென்சஸ் அடிப்படையில் 494 தொகுதிகளை இந்தியாவில் கொண்டு வராங்க. அதன் பிறகு வந்து 61வது வருஷம் எடுக்கிற சென்சஸ் 61 சென்சஸ் அடிப்படையில் 522 தொகுதிகளாக அது உயருது. மக்கள் தொகை உயர்ந்தது, அதற்கு ஏற்றாற் போல மக்கள் தொகை உயர்ந்து அதுவே உயர்துன்னு அர்த்தம் கிடையாது. மக்கள் தொகை உயர்றதுனால சில இடங்கள்ல டென்சிட்டி அதிகமாகி 1-2 பிரிக்க வேண்டி வரும். மற்றபடி மக்கள் தொகை உயர்ந்தா அதுவும் உயரணும் அப்படின்னு கிடையாது. அந்த அடர்த்தி தான், மக்கள் தொகை அடர்த்தி தான். அப்போது 71வது வருஷம் ஒரு சென்சஸ், அதில் 543 இப்போ இருக்கிற கணக்கு வருது. அந்த 71வது சென்சஸுக்கு பிறகு வந்து உருவாக்கப்பட்ட டீலிமிட்டேஷனில் 543. அதன் பிறகு வந்து ஆனால் மறுவரையறை செய்கிறத வந்து ஒன்றிய அரசே நிறுத்தினாங்க. அப்போ என்ன காரணம் சொன்னாங்கன்னா, சரியான காரணம் சொன்னாங்க. இந்திரா காந்தி காலத்தில் வந்து இங்கே குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற பிரச்சாரம் பெரிய அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டு, குறிப்பாக தென்னிந்தியா முழுக்க வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து அது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் போட்டு, அந்த சிவப்பு முக்கோணம் எல்லாம் போட்டு பெரிய அளவுக்கு வந்து தமிழ்நாடு கேரளா இந்த 2 மாநிலங்களில் 80களிலிருந்தே குடும்ப கட்டுப்பாடுங்கிறது அந்த திட்டம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆனால் வட இந்தியாவில் அங்கேயும் செஞ்சாங்க, செய்யலன்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் எமர்ஜென்சி பீரியடில் அது அத்துமீறலாகவே நடந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு அங்கேயுமே அந்த பிரச்சனை இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்த சமூக பின்னணின்னு இருக்குல்ல, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சமூகங்கள் அதை எப்படி எதிர்கொண்டாங்க. தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில், கேரளாவிலலாம் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அந்த சமூக வளர்ச்சியின் ஒரு பகுதியாக நம்ம 4-5 குழந்தை பெற்றுக்க வேணாம், 2 குழந்தை பெற்றுக்கிட்டால் போதும், 1 குழந்தை பெற்றுக்கிட்டால் போதுங்கிற ஒரு மனநிலைக்கு வராங்க. வட இந்தியாவில், குறிப்பாக இந்த சோகால்டு இந்தி பெல்ட்டில் வந்து அதெல்லாம் வந்து அப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அந்த அளவுக்கு கல்வி அறிவு இல்லை. ஒரு குடும்பத்தில் எவ்வளோ குழந்தைகளை பெற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாளைக்கு அவங்க உழைப்பாளிகளாக மாறி வருமானம் வருங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. இங்கே வந்து பேரண்ட்ஸ் வந்து தங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு குழந்தைகளை குறைவாக பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து அதே பெற்றோர் வந்து நிறைய குழந்தைங்க தானே அவங்க போய் நிறைய கூலி வேலை செஞ்சு நிறைய பணத்தை கொண்டு வருவாங்க. ஆளுக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிச்சாலும் மொத்தமாக பார்க்கும்போது அது ஆமாம். அதனால் அவங்களுடைய எண்ணங்கிறது வேறையாக இருக்குது. இது தென்னிந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி முறைக்கும் வட இந்தியாவில் இந்தி பெல்ட்டில் இருந்த பொருளாதார வளர்ச்சி முறைக்கும் இடையிலான வித்தியாசம்.
பஞ்சாப் கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி தான் திங்க் பண்ணும். இதில் வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க தமிழ்நாடு போல தான் யோசிக்குது. ஸோ இது வந்து இந்தியாவோட வடக்கு மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய ஹிந்தி பெல்ட்டுக்கும் நான் ஹிந்தி பெல்ட்டுக்கும் இடையிலான சமூக ஏற்றத்தாழ்வு. இதை புரிஞ்சுக்கிட்டு ஒன்றிய அரசே என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து மக்கள் தொகை சவுத் இந்தியாவில் குறைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ அடுத்த சென்சஸ் வச்சு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பர் வரும். ஒரு சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேங்க, 10 லட்சத்துக்கு ஒரு எம்பின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க. 10 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு எம்பின்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த குடும்ப கட்டுப்பாடு அதிகமாக இருக்கிற ஸ்டேட்ஸில் இருக்க நம்பர் வந்து குறையதானே செய்யும். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, அரசாங்கத்தினுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்து குடும்பத்தின் பொருளாதாரத்தையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் வளப்படுத்துபவர்களுக்கு அது தண்டனையா? அரசாங்கம் சொல்கிறத கேட்காம நிறைய குழந்தைகளை பெற்று போட்டு அவங்களும் வாழ முடியாமல் வறுமையிலே உழன்று கொண்டவர்களுக்கு பரிசா அப்படின்ற கேள்வி வந்து எழுது. அதனால் இடைக்காலத்தில் வந்து தொகுதி சீரமைப்பு வேண்டாம், ஏன்னா இப்படி ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நாள் பண்ணலை. இப்போது 2021 சென்சஸ் நடந்திருக்கணும், கோவிடால் அது சரியாக நடக்கலை. ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஆனால் நீண்ட காலம் இந்த வித்தியாசம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சவுத் இந்தியாவில் வந்து நம்ம வந்து மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. குறையுதா இல்லை நம்ம இல்லை, அதுதான் குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது. அதாவது ஒரு 2 பேர் கணவன் மனைவி 2 பேர் 2 குழந்தைகளை பெற்றுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். 2 குழந்தைகளுக்கு மேலே கற்றுக்கிட்டாங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகரிக்கும். 2 குழந்தை பெற்றுக்கிட்டாங்கன்னா அப்படியே இருக்கும். அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் சவுத் முழுக்கவே அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுங்கிறது 1.7, 1.5, 1.6ன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது இன்னைக்கு வந்து ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான் போன்ற வளர்ந்த நாடுகளில் என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை வந்து தென்னிந்தியா ஃபேஸ் பண்ணுது. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க அல்லது குழந்தையே வேணான்னு இருக்கிறாங்க, அது மாடல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே முதியோர்கள் அதிகமாக இருப்பாங்க, இளைஞர்களே கிட்டத்தட்ட இருக்க மாட்டாங்க, அவங்கள சப்போர்ட்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் இன்றைக்கி பல நாடுகள் இருக்குது. அதாவது வளர்ச்சி அதிகமாக இருக்கிற நாடுகளில் குழந்தை பெற்றுக்கிறது குறையுது, உலகம் முழுக்க நடக்குது. ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போது இப்படி இங்கே நடக்கிறதுனால சவுத் முழுக்கவே வந்து மக்கள் தொகை குறையுது. ஆனால் நார்த்தில் வந்து அது பெரிய அளவுக்கு குறையலை, அது அதிகரிச்சுட்டு தான் போகுது. இப்போ இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் வந்து 2க்கு கீழே போகுதுன்னா நார்த்தில் 3, 4 இருக்குதுன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? சரி, ஆனாலும் இது இயல்பு தானே. நாம் வந்து குறைவாக பெற்றுக்கிட்டோம், அதனால் நம்ம குறைவாக வாங்கலாம், அவங்க அதிகமாக பெற்றுக்கிட்டதுனால அதிகமாக வந்து இப்போ எடுத்துக்கலாம் தானே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே தான் அரசியல் இருக்குது. ஓகே, அதை தான் நான் சொல்ல வரேன். அது என்ன அரசியல்? அந்த அரசியலை நம்ம 2 இடங்கள்ந்து பார்க்கணும். அது ஒரு புரிதல் வேணும். முதல் விஷயம், இந்தியாவில் அரசியல் அதிகாரம் 47 இருந்தே வட இந்தியாவில் தான் இருக்குது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசங்கிற ஒரு மாநிலத்தில் கையில் இருக்கக்கூடிய அதிகாரம் வேறு எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. 10 மாநிலங்கள் சேர்ந்தால் கூட உத்தரப்பிரதேசத்தை அடிக்க முடியாத அளவுக்கு அதுக்கு ஆரம்பத்திலேருந்தே ஒரு பொலிட்டிக்கல் வெயிட் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஆஸ் ஆஃப் நோ 80 எம்பி இருக்கிறாங்க. அப்போது ஒரு அரசியல் கட்சி வந்து எங்கே முதல்ல ஜெயிக்கிறதுக்கு முடிவு பண்ணுவாங்க? உத்தரப்பிரதேசம் தான். உத்தரப்பிரதேசம் பீகாரையும் சேர்த்திங்கன்னா 120 வந்துடும். சொலையா ஒரு 120. 543 வந்து 120 வரக்கூடிய ஒரு ஏரியா இருக்குல்ல, இல்லை இந்தி பெல்ட் மொத்தம் எடுத்துக்கிட்டிங்களா அது 300 வந்துடுதுன்னு வச்சுங்க. அப்போ அவங்க கவனம் எங்கே போகும்னா அந்த பெல்ட்டு மேலே தான் கவனம் போகும். அங்கே தான் ஜெயிக்கணும், அங்கே தான் நமக்கு வந்து அரசியல் அஸ்திவாரம் கிடைக்கும், அவர்களை திருப்திப்படுத்தணும், அவர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து வளர முடியுங்கிற எண்ணம் எந்த கட்சியாக இருந்தாலும் அங்கே வரும். சலுகைகளும் அந்த பக்கம் தான் அங்கே தான் போகும், எல்லாமே அங்கே தான். அது அந்த மாநிலங்கள் எப்படி எக்கனாமிக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லையோ அங்கே தான் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் எல்லா ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு தான். அப்போது 80 கோடி பேர் 80 தொகுதி 40 தொகுதி 30 தொகுதி இப்படி இருக்கக்கூடிய இந்த ஹிந்தி பெல்ட் வந்து யார் கையில் இருக்கிறது என்பது தான் இந்தியாவில் அரசியலே. 80களுக்கு முன்னாடி அது காங்கிரஸ் கையில் இருந்தது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஜனதா கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் மாறி இன்றைக்கி முழுக்க வந்து பாரதிய ஜனதா பக்கம் இருக்குது. அப்போது அந்த பகுதியோட பாலிடிக்ஸ் தான் இந்தியாவினுடைய திசை வழியை தீர்மானிக்கும் என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய சவுத் இந்தியாவோ அல்லது வெஸ்ட் இந்தியாவோ அல்லது நார்த் ஈஸ்ட் இந்தியாவோ அல்லது பிந்து பெல்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய பஞ்சாப் போன்ற இடங்களுக்கோ பெரிய அளவுக்கு என்றைக்குமே இங்கே எங்களுக்கு மதிப்பு இருந்தது கிடையாது. இல்லை, மதிப்பு எப்படின்னா அவங்களுக்கு எண்ணிக்கை இருக்குது, அந்த எண்ணிக்கை அவங்களுக்கு நல்லது தானே செய்யுது, அதே போல் எனக்கும் நல்லது செய்ய போகுது. இல்லை, அப்படி ஒன்றும் நடக்கலை. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இயல்பாகவே ரெப்ரசன்டேஷனலாக அல்லது பர்சன்டேஜ் வைஸ் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. இன்றைக்கி மிக தெளிவாகவே
வட இந்தியாவின் இந்தி பெல்ட்டினுடைய அரசியல் அதிகாரம் தான் இந்தியாவின் அதிகாரமாக கட்டமைக்கப்படுது. இதை பற்றி டிபேட் நான் தனியாக வரேன். இது இப்போ நமக்கு டிபேட் அது இல்லை, அதை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். ஆக இந்தி பெல்ட்டினுடைய அதிகாரம் தான் இந்தியாவின் அதிகாரம். அவங்க மொழி தான் இந்தியாவின் மொழி. அவங்களுடைய மத கலாச்சாரம் தான் இந்தியாவின் பிரதான மத கலாச்சாரம். அங்கிருந்து வரக்கூடியவர் தான். இப்போது குஜராத்தை சேர்ந்த மோடி எதுக்கு இங்கே வாரணாசியில் போய் போட்டி போடுறாரு? ஏன் அங்கே போய் போட்டி போடுறாரு? அவர் குஜராத்லேயே போட்டி போட்டு வரலாம் இல்லை. அது எல்லாமே உத்தரப்பிரதேசத்தை அல்லது அந்த கோர் இந்தி பெல்ட்டை மையப்படுத்தி அவங்க வைக்கிறது. இப்போவே இப்படி இருக்குன்னா இப்போ அடுத்த லெவலில் நீங்கள் போகும்போது இந்த பர்சன்டேஜ் உதாரணமாக இன்றைக்கி இந்தியா லெவலில் தமிழ்நாட்டுக்கு ஒரு 9-10% இருக்குது, கர்நாடகத்துக்கு ஒரு 7% இருக்குன்னா இது எல்லாம் குறைஞ்சிட்ட பிறகு மிகப்பெரிய அளவுக்கான பலம் இந்த இந்தி பெல்ட்டுக்கு வந்தால் அதன் பிறகு உங்களை மருந்துக்கும் சேர்ந்த மாட்டாங்க. இன்றைக்கி அதுதான் நிலைமை. இந்தியா முழுக்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாடும் கேரளாவும் இந்த பிஜேபிக்கு ஓட்டு போடலை நம்ம பெருமையாக பேசுகிறோம் இல்லை. இதனுடைய இன்னொரு எதிர்விளைவு என்னன்னா, நாங்கள் மொத்தமாக ஜெயிச்சிட்டோம், இனி ஓட்டே எனக்கு வேண்டாம். அதனால தான் கல்வியில் மற்ற எல்லா விஷயங்களையும் தமிழ்நாட்டை இப்படி புறக்கணிக்க முடியுது. தமிழ்நாடு புதுவை சேர்த்து 40 எம்பிக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடையாது. 90ஸ்லேயும் 2000ஸ்லேயும் பல ஆட்சிகளை அமைப்பதற்கு தமிழ்நாட்டினுடைய இந்த 39 சீட்டு அப்படி 40 சீட்டு புதுவையோட இந்த 40 சீட்டுங்கிறது பெரிய முக்கியமானது. அது ஒரு காலத்தில் வாஜ்பாயோட என்டிஏ கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது அதுக்கு முன்னாடி வந்த இது யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம், அதன் பிறகு வந்த யூஎஃப் கவர்மெண்ட், காங்கிரஸோட யூஎஃப் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். எல்லா அரசுகளும் உருவானதில் மிகப்பெரிய ரோல் வகித்தது தமிழ்நாடும் சில சமயம் ஆந்திரமும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 2 ஸ்டேட்டுடைய எம்பிஸ் தான் வந்து இங்கே 2-3 கூட்டணி ஆட்சிகளே அமைக்க காரணமாக இருந்தாங்க. அந்த நிலைமை மாதிரி தமிழ்நாட்டில் 40 நீங்கள் ஜெயிச்சா கூட எங்களுக்கு கவலையே கிடையாது, நீங்கள் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு பாஜக வேலை செய்யுதில்லை. இது ஒட்டுமொத்த இந்தியா, தென்னிந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நடக்கணும் மட்டும் இல்லை, நிரந்தரமாகவே அப்படி தான் இருக்கும். இது மாறவே மாறாது. வட இந்தியாவில் ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் மாறினா கூட தென்னிந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பலம் அப்படிங்கிறது குறைஞ்சு போச்சுன்னா ஒப்பீட்டு அளவில் இல்லை. ஆனால் அவர் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, உங்க சதவீதம் குறையாது, படி உங்களுக்கு என்ன இருக்கோ படி வந்தால் எப்படி குறையாமோ, ப்ரோரேட்டா படி வந்தால் குறைய தானே செய்யும். நான் சொல்கிறேன், அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். ஸோ எப்படி பார்த்தாலும் சவுத் இந்தியாவுடைய பலம் குறையுங்க. அப்போது நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் எந்த மதிப்பும் கிடையாது. அதாவது உங்களுடைய ஓட்டுக்கான மதிப்பை நான் செல்லா காசு ஆகிட்ட பிறகு உங்களுடைய உரிமையை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? அப்போ இது வந்து வடக்கு தெற்கு அப்படிங்கிற பிளவை அதிகரித்து ஒரு பகுதியினுடைய டாமினேஷனை நிரந்தர ஆதிக்கமாக மாற்றிவிடும். இப்போது வடகிழக்கு இந்தியாவை எடுத்துக்கோங்க. அந்த மிசோரம், அஸ்ஸாமு, நாகாலாந்து, மணிப்பூர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க இத்தனை ஸ்டேட் இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றிய அரசில் என்னைக்காவது ஏதாவது ஒரு இருந்திருக்கா? கன்சர்ன் கூட அவங்க மேலே இருந்ததா? காரணம் என்ன? ஒவ்வொரு இடத்துலையும் 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு 7 சிஸ்டர்ஸ் அப்படியே இருங்க. ஆமாம், அது அப்படியே இருக்குது. அங்கே அஸ்ஸாம் மட்டும்தான் 10 சீட்டு இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது. மீதி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மரியாதை இருக்கா? ஒன்றுமே இல்லை. காரணம், அவங்க இம்மெட்டீரியல், பொருட்படுத்த தேவையற்றவர்கள். அவங்களை அலட்சியப்படுத்திடலாம். இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து அப்படி தான் அலட்சியப்படுத்துகிறாங்க. நீ எனக்கு வேணவே வேணாம், உன்னை எப்படி வேணால் நான் டார்ச்சர் பண்ணி, நீ இல்லாமே 3 தடவை ஆட்சிக்கு வந்துட்டேன்ல. ஆமாம், நீ இல்லாமல் வந்துட்டேன். அப்போது இது இப்போ வந்து கட்சி கால்குலேஷனாக இருக்குது. நாளைக்கு இது மெஜாரிட்டி மேலும் மேலும் வந்து இந்தி பெல்ட்டோட மெஜாரிட்டி வந்தால் இது கட்சியாக மட்டும் இல்லாமல் இது இந்தியா ஆட்சி அமைப்பே வந்து வட இந்தியாவின் ஆட்சி அமைப்பாகவும் தெற்கு அல்லது இந்த மாதிரி வடகிழக்கு எல்லாத்துக்குமே வந்து எந்த முக்கியத்துவம் இல்லாத முறையாகவும் மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அந்த ப்ரோரேட்டா மட்டும் எனக்கு அந்த விஷயம் சொல்கிறேன். இது பாருங்க, இப்போ இன்றைக்கி வந்து 39 சீட் இருக்குது. ஆமாம். இப்போது நான் சொல்கிற அதே கணக்கு வச்சுங்களேன். மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கு எடுக்கணும்னா தென்னிந்தியாவோட மக்கள் தொகை குறைஞ்சிருக்கிறதுனால இங்கே சீட்டு குறையணும். இப்போ இருக்கிறது அதாவது 543 தான் டோட்டல் நம்பர்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அதை தான் டோட்டல் நம்பராக வச்சு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா இருக்கிறத குறைக்கணும். தென்னிந்தியாவுக்கு குறையும். ஒருவேளை இப்படி குறைச்சோம்னா குறைக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனையாக மாறும்னா என்ன செய்வாங்க தெரியுமா? மொத்தத்தையே கூட்டி, ஆனால் விகிதாச்சார அடிப்படையில் ஒன்று தமிழ்நாட்டுக்கு ஏற்கனவே இருக்கிறத அப்படியே கூட வச்சுக்குவாங்க, ஆனால் ஊபிக்கும் பீகாருக்கும் அது எகிரும். இல்லை மொத்தமாகவே ஒரு 843 இப்போ சொல்கிறாங்கல்ல, அப்படி உயர்த்தி வந்து தமிழ்நாட்டுக்கு கூட ஒரு 10 சீட்டு கூட கொடுக்கலாம். அப்போ தமிழ்நாடு 39லேருந்து 49 கூட போகலாம். ஆனால் உத்தரப்பிரதேசம் 80லேருந்து 120க்கு போகும். உங்களுக்கு 10 கூடும், உத்தரப்பிரதேசத்துக்கு 40 கூடும். அப்போ என்ன சொல்லுவாங்க? நம்ம உனக்கு 10 கூடி இருக்குல்ல, இல்லை உனக்கு குறைவே, நீங்கள் அமித்ஷா தான் சொல்கிறேன், உங்களுக்கு குறைவே இல்லையே, உங்களுக்கு நான் குறைக்கிறேன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. இன்றைக்கி புதுசாக பாராளுமன்றம் கட்டினாங்கல்ல,
அது எது கட்டினாங்க? நிறைய பேர் சொல்கிறாங்களே இது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு. பிரச்சனையே இல்லைன்றதுக்காக பாராளுமன்றம் புதுசாக பில்டிங் கட்டினீங்க, கட்டிட்டு அங்கே வந்து 1000 சீட்டு போட்டு வச்சுருக்கீங்க. இந்த டீலிமிட்டேஷனுக்காகத்தான் இந்த புதிய பாராளுமன்ற கட்டடமே கட்டப்பட்டது. அங்கே வந்து கிட்டத்தட்ட அது கட்டும் போதே தெரியும் சீக்கிரம் வந்து வரப்போகுது. பிரதமரே அந்த பார்லிமெண்ட்ல சொன்னார். அப்புறம் வந்து என்ன பிஜேபிக்காரங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்க இப்ப இல்லைன்றாங்க. 26 தாங்க, 26 தாங்க, அது 26 வரப்போகுதுன்னா நான் 26வது வருஷம் தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி தான் பேசணும். நான் இன்னைக்குள்ள பேசணும், இன்னைக்கு பேசணும். ஸோ இப்போ வந்து நடக்க போகிற விஷயம் என்னன்னா, இவங்க எண்ணிக்கையை குறைக்க மாட்டாங்க. எண்ணிக்கை குறைச்சா பிரச்சனை வரும். எண்ணிக்கையை கூட்ட கூட செய்வாங்க, 39லேருந்து 50 கூட மாற்றுவாங்க. ஆனால் ஓவராலாக வந்து யூபி, பீகார் இந்த மாதிரியான இந்திய ஸ்டேட்ஸுடைய நம்பர் வந்து 40-50% கூட அதிகரிக்கலாம். தென்னிந்தியாவுடைய நம்பர் வந்து ஒரு 5% 10% அதிகரிக்கலாம். இந்த சதவீதத்தில் தான், இந்த விகிதாச்சாரத்தில் தான் அரசியல் இருக்கிறது. பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்பர் இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு தமிழ் நியூஸ் பேப்பரில் பணிந்தார் அமித்ஷா எண்ணிக்கையை மாற்றாதுன்னு சொன்னாருன்னு தலை போட்டிருக்காங்க. இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு செய்தி தான். அமித்ஷா பணிந்து விட்டாராம். என்ன புரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஊரில்? இவ்வளவு திராவிட இயக்க சிந்தனைகள் ஒரு இந்த மண்ணில் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் இப்படி தலை போடுறாங்க. என்ன தான் புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? அவ்வளோ முட்டாளாம நம்பரை குறைக்கிறதுக்கு விகிதாச்சாரத்தை குறைச்சா போதும், விகிதாச்சாரத்தை குறைச்சா போதும். ஆக இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, முதல்வர் இதை எடுத்தது ஏன் முக்கியம் நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனை முதல் நம்ம எல்லாரும் பேசணும், அதனால தான் நீங்கள் உட்காந்து பேசுகிறோம். இல்லைனா சீமான் விஜய் கதையை பேசிட்டு போயிடலாம். நம்ம ரொம்ப சீரியஸான பிரச்சனை நம்ம வந்து இப்போ பேசிட்டு இருக்கிறோம். இந்தியாவின் எதிர்காலம் இதனால் பாதிக்கப்பட போகிறது. இல்லை என்னன்னா, இப்போ முதல்வர் இந்த பிரச்சனையை கையில் எடுத்ததுக்கு பிறகு தெலுங்கானாவிலிருந்து ஒரு ஆதரவு குரல் வருகிறது. சவுத் இந்தியா மொத்தமும் புறக்கணிக்கப்படுகிறது. அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து 23% இருக்கு. இந்த விகிதம் அப்படியே மேற்கொள்ளப்பட்டா இவங்களை ஆர்கனைஸ் பண்றதுல சிக்கல் இருக்குமா, இல்லை இந்த விகிதம் குறைந்தால் அவங்க எல்லாரும் ஆர்கனைஸ் ஆகிறது சொல்லுவோம்? குறையத்தான் செய்யும். அப்படியே மெயின்டைன் பண்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன் பண்ண அதுக்கு அது ஒன்றும் இல்லைங்க. இதை நம்ம வேற மாதிரி பார்க்கலாம். அங்கே என்ன சொல்கிறோம், பார்ட்டியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 543 இருக்குது. ஆனால் வந்து 20 லட்சத்துக்கு ஒரு எம்பி இருந்தால் எப்படிங்க கவனிக்கிறதுன்னு ஒரு குரல் வருது நார்த்துலேருந்து வச்சுக்கலேன். அது ஜென்யூனான குரல் தானே. தமிழ்நாட்டில் 10 லட்சத்துக்கு ஒரு எம்பின்னா அங்கே 20 லட்சத்துக்கு ஒரு எம்பிங்கிறது அநியாயம் தானே. அப்போ என்ன செய்யணும்னா, 10 லட்சத்துக்கு ஒரு எம்பின்ற கணக்கு வேணும்னா மொத்தத்தையும் டபுள் பண்ணணும். அங்கே எல்லா இந்தியா முழுக்கவே 500லேருந்து 1000 மாற்றணும். அப்போ யாருக்கும் இழப்பு இருக்காது, விகிதாச்சாரமும் மாறாது. இப்போ நீங்கள் வந்து இதை ஆனால் அப்படினாலுமே நம்ம வந்து மக்கள் தொகையில் கம்மியாக தானே இருக்கும். இல்லை, மக்கள் தொகை கணக்கு எடுக்கக்கூடாது, இருக்கிறத டபுள் பண்ணணும். மக்கள் தொகையை கணக்கில் வரக்கூடாது உங்களுக்கு வந்து. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல்ல நாடாளுமன்றம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். நாடாளுமன்றங்கிறது வந்து சட்டம் இயற்றும் அவை இல்லையா? ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு அவை. எல்லா பகுதிகளிலும் வந்து எம்பிக்கள் வந்து இந்த நாட்டுக்கான சட்டத்தை சேர்ந்து அவங்க ஏற்றுக்கிறார்கள். நாடாளுமன்றம் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடி. அது சட்டமன்றமும் அப்படி தான். சட்டமன்றமும் சட்டம் இயற்றும் அவை தான், நாடாளுமன்றமும் லா மேக்கிங் பாடி தான். அங்கே மக்கள் பிரதிநிதித்துவத்தில் வந்து எல்லா தரப்பு மக்களும் இருக்கணுங்கிறது தான் முக்கியமே ஒழிய மக்களுடைய பர்சன்டேஜ் ஆக்சுவலாக முக்கியம் கிடையாது. ஏன்னா ஒரு எம்பியோட வேலை சட்டம் இயற்றுவது தான். உள்ளூரில் வந்து ரோடு போடணும் அல்லது வந்து கான்ட்ராக்ட் பண்ணணுங்கிற விஷயங்கள்லாம் அது யாருக்கு தேவையானதுன்னா கவுன்சிலருக்கு தேவை, மாநகராட்சிக்கு தேவை, நகராட்சி அவங்களுடைய பிரச்சனை. அது குறைந்தபட்சம் இப்போ எம்எல்ஏக்கு கூட அது வர்றதில்லை. ஆமாம், வரக்கூடாது ஆக்சுவலாக. அப்படியே இருந்தாலும் இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான அதிகார பகிர்வின் அடிப்படையில் உள்ளூர் பிரச்சனைகள், ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி சார்ந்த பிரச்சனைகள், விவசாயம், உங்களுக்கு தொழில் இதெல்லாம் வருதுன்னா அது எம்எல்ஏ அளவில் கூட தீர்த்துக்கலாம். ஆனால் எம்பிக்கு வந்து அது முக்கியம் கிடையாது. வழக்கமாக என்ன செய்வாங்கன்னா, எம்பிக்கு ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க, அதை செலவு பண்ணிக்குப்பான்னு. அது வந்து ஒரு விதமான அடிஷ்னல் தான். ஒரு தொகுதியினுடைய மக்கள் நலன் அப்படிங்கிறதல்ல எம்பியோடைய பணி. அது வந்து மக்கள் நலனை பார்க்கறது மாநில அரசின் பணி அல்லது உள்ளாட்சியின் பணி. ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கான மக்கள் நலன் பார்க்கறது தான் எம்பியோட வேலை. ஒரு எம்பி வந்து ஆளுங்கட்சி எம்பி, எதிர்கட்சி எம்பி, தமிழ்நாட்டு எம்பி, யூபி எம்பி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எல்லா எம்பிக்களும் நாடாளுமன்றத்துக்கு போனால் தே ஆர் ஈக்குவல். ஆளுங்கட்சி எதிர்கட்சின்ற பிரிவினை வந்து முடிவெடுக்கிறதுக்கு தான், மற்றபடி எல்லாமே எம்பி தான். அப்படி பார்க்கும்போது உண்மையிலேயே இப்போ இருக்கத்தை மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நம்பரே அப்படியே வச்சுக்கலாம், இதை மாற்றுறதுக்கு எந்த விதமான அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் இதை மாற்றணும், ஏன்னா அங்கே 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க வாக்காளர்கள் ஒரு எம்பிக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரொபோர்ஷனேட்டை மாற்றாமல் வெறும் நம்பரை மட்டும் டபுள் ஆக்கலாம்.
அப்போ தமிழ்நாடு வந்து 40, தமிழ்நாடு புதுவை 40ன்னா இது 80ஆக மாறும். அப்போ உத்தரப்பிரதேசத்தில் 160ஆக மாறும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, விகிதாச்சாரம் சேம் தான். ஓகே, மாறாது, விகிதாச்சாரம் மாறவே மாறாது. அப்படியே ஒன்றா டபுள் பண்ணுங்க, யாருக்குமே எந்த இழப்பும் கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய கூடுதலான இன்க்ளூசிவ் தன்மை கூட அதில் வரலாம். 1086 சீட்டா போட்டுக்கோ. இல்லை 543க்கு இன்ட்டு 2ங்க 1086, அவ்வளோதான். டபுளாக பண்ணிட்டீங்கன்னா இப்போ விகிதாச்சாரம் மாறாது. உண்மையிலே நிறைய பேர் கூட எம்பி ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க? நீங்கள் வந்து 850 போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க ஏன் அது மேலே ஒரு 200 சீட் எக்ஸ்ட்ரா போட முடியாதா? போடணும்னு நினச்சா போடலாம். இல்லை, எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு வராமல், அதே சமயத்தில் மக்கள் தொகை பெரும்பான்மையாக இருக்கிற மாநிலங்களும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணணும்னா என்ன செய்யணும்? இங்கே வந்து இந்த இடத்துல வந்து நேரடி ஈக்குவாலிட்டி அப்படிலாம் பேசுகிறது வந்து அபத்தமானது. நீ சொன்னதை கேட்டு நான் குழந்தை பெற்றுக்கிறத நிறுத்தியிருக்கிறேன், அதுக்கு என்ன பனிஷ் பண்ணக்கூடாது. நீ 4 குழந்தை பெற்றுக்கிறேன், நான் 2 குழந்தை பெற்றுக்கிறேங்கிறது வரலாற்று, அதாவது வந்து சமூக ஓட்டத்தில், பொருளாதார ஓட்டத்தில் அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளின் பலனாக நடந்த ஒரு நல்ல பயன். அதுக்கு வந்து நீங்கள் தண்டனை கொடுக்கக்கூடாது. ஆனால் பாஜக அரசு வந்து அதை அப்படி பார்க்கல. இந்த இந்தி பெல்ட்டை முழுக்க கன்சாலிடேட் பண்ணி இந்த அவங்க நினைக்கக்கூடிய அந்த இந்து ராஷ்டிரா அந்த கனவை நடைமுறைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் இந்த டீலிமிட்டேஷன். இப்போ அதில் தான் அதனால தான் நாம் வந்து எதிர்க்கிறோம். ஓகே, ரங்கராஜ் பாண்டே மாதிரியான வலதுசாரி ஆதரவாளர்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, இருக்கிற 39 பேரை வச்சே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, இப்போ எதுக்கு 80 காசு? அந்த கேள்வி கேட்கறதுக்கு வந்து அசிங்கமா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் 39 எம்பியை தேர்ந்து அனுப்புகிறாங்கன்னா அவங்கள மதிக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இல்லையா? தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ள தானே இருக்குது. எவ்வளோ மோசமான பிரிவினைவாத பேச்சு அது. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னா, நாங்கள் என்ன கேட்குறோமோ அதை செய்ய வேண்டிய கடமையில் வந்து நாங்களாக இருக்கிறோம், அரசாங்கம் தானே இருக்குது. அரசாங்கம் எதையும் செய்ய மறுக்குதுன்னா அது அரசாங்கத்தோட குற்றமா, கேள்வி கேட்குறவங்க குற்றமா? ஒரு ஊரில் அநியாயம் நடக்குதுன்னு நீங்கள் போய் தட்டி கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட்டி கேட்குறவங்க குற்றவாளியா, அந்த அநியாயத்தை செய்கிறவங்க குற்றவாளியா? தமிழ்நாட்டு எம்பிக்கள் ஒன்றும் பண்ணல அப்படின்னு யாராவது பேசுனாங்கன்னா எவ்வளோ பேசியிருக்கிறாங்க, எவ்வளோ ப்ரைவேட் மெம்பர் பில் கொண்டு வந்திருக்கிறாங்க, எவ்வளோ இஷ்யூ ரைஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்கணும். இது வந்து தமிழ்நாட்டு மக்களை முழுமையாக வந்து அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ஆர்கியூமெண்ட். இது அவமானப்படுத்தக்கூடிய ஆர்கியூமெண்ட். அப்படி பார்த்தா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கேட்டுக்கிட்டே போகலாம். அது ரொம்ப தப்பு. நான் சொல்ல, நான் உண்மையிலே இந்த டிபேட்டை நான் முதல்ல கட்சி அரசியல் கூட வரலைங்க. கட்சி அரசியல் பேச்சு தான் அவனது வேறு. நான் முதல்ல இதில் ஒரு புரிதலை தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இது எண்ணிக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, இது விகிதாச்சாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இல்லை, அப்படி ஒன்று நடந்தா என்ன நடக்கும் தமிழ்நாட்டுக்கு? அப்படி ஒன்று நடந்தால் தமிழ்நாடு இல்லை தென்னிந்தியா முழுக்க இல்லை பஞ்சாப், ஈவன் இமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட் மாதிரியான இந்தி ஸ்டேட்ஸ் உட்பட இந்த மாதிரி மக்கள் தொகை கட்டுப்பாடு மேற்கொண்ட மாநிலங்கள் மிக மோசமான முறையில் அதிகாரத்தை இழக்கும். இதுதான் முக்கியமானது. எம்பிக்கள்லாம் அப்படியே இருப்பாங்கல்ல, அப்புறம் என்ன அதிகாரத்தை இழக்கிறதுன்னு கேட்குறாங்க. எம்பிக்கள்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. இப்போவே வந்து சொன்னீங்கல்ல, இந்த இப்போவே உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு, நாளைக்கு இன்னும் அதிகாரம் இல்லாமல் போயிடும். அதுதான் வடகிழக்கு மாநிலங்கள் உதாரணம் சொன்னேன். வடகிழக்கு மாநிலங்கள் எம்பிக்களுக்கு என்னைக்காவது பார்லிமெண்ட்டில் இடம் இருந்து பார்த்துருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. சரி, இந்த ஒரு ஆதிக்கம் வருது அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர நாள்லேருந்து இன்றைக்கி வரையில் ஒரு பிரிவினர் அல்லது வந்து ஒரு மொழி பேசக்கூடியவங்க இல்லை வந்து ஒரு ரீஜனை சேர்ந்தவங்க ஆதிக்கம் செலுத்துறதுனால எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம அனுபவிக்கிறோங்கிறது ஒவ்வொரு நாளும் நமக்கு தெரியுது. இந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்க போகிறீங்களா, இந்த பிரச்சனையை அதிகரிக்க போகிறீங்களா? இதுதான் கேள்வி. ஏற்கனவே இந்தியாவில் ஒரு அந்நியவனான ஒரு சூழல் இருக்குது. தென்னிந்தியா வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கு, ஆனால் அதிகாரத்தில் தாழ்ந்திருக்கு. வட இந்தியா பொருளாதாரத்தில் தாழ்ந்திருக்கு, ஆனால் அரசியல் அதிகாரத்தில் உயர்ந்திருக்கு. இதுவே ஏற்கனவே இங்கே ஒரு சமனற்ற தன்மையை உருவாக்கி இருக்கிறது. இன்றைக்கி மொழி பிரச்சனையிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர் பிரச்சனையிலிருந்து எல்லாத்துக்கும் இது ஒரு முதன்மையான காரணம். இது வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிரச்சனையை நம்ம தீர்க்கணுமா, இந்த பிரச்சனையை அதிகரிக்கணும்? தீர்க்கணும்னு சொன்னால் உடனடியாக எந்த தொகுதி பரிவர்த்தனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால் இந்த எம்பிக்களுடைய வேலை, அவன் தொகுதியில் வந்து 10 லட்சம் பேர் இருந்தானே, 20 லட்சம் பேர் இருந்தானே, அவங்களுக்கு வேலை செய்யறது எம்பியோட வேலை இல்லை. அது உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறையின் வேலை, அதிகபட்சம் மாநில அரசாங்கத்தின் வேலை. ஏன்னா மாநில அரசு கையில் தான் வந்து மக்கள் நலன் சார்ந்த எல்லா துறைகளும் இருக்குது. உனக்கு ஒன்றிய அரசில் உன் வேலை வந்து இந்தியாவோட டிஃபென்ஸை பற்றி, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை பற்றி, இந்தியாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரம் பற்றி, நிதி சார்ந்த விஷயங்கள் பற்றி பேசுகிறது தான் உங்கள் வேலை. அதுக்கு தான் வந்து நீங்கள் டெல்லியில் போய் உட்காந்துட்டுருக்குற.
அதுக்கு வந்து உன் தொகுதியில் எவ்வளோ பேர் மக்கள் தொகை வந்து உங்களுக்கு இருக்குதுங்கிறது உங்களுக்கு முக்கியமே கிடையாது. அப்போது இது தேவையில்லாமல் இதை வந்து நம்ம அதாவது ஏற்கனவே டீலிமிட்டேஷன் போட்டு 10 வருஷத்துக்கு ஒரு முறை வரையறை செய்யணும்னு சொல்லும்போது இது ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பண்ணியிருப்பாங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் 70s வந்து இதை வந்து கொண்டு போக வேண்டாம், ஏன்னா மக்கள் தொகை குறைந்த மாநிலங்கள் பாதிக்கப்படும் முடிவெடுக்கும் போதே இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு தான் முடிவெடுத்தாங்க. கன்சர்ன் அப்போ இருந்துச்சு, இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த அதிகரிச்சிருக்குல்ல. அதாவது குடும்ப கட்டுப்பாடு முறை வெற்றி பெற தொடங்கும் போதே உங்களுக்கு கன்சர்ன் இருந்திருக்கு ஒன்றிய அரசுக்கு. அப்போ அது பெரிய அளவுக்கு வளர்ந்த பிறகு இன்னும் இல்லை கூடுதலாக கன்சர்ன் இருக்கணும். உண்மையில ஒன்றிய அரசு எதை பற்றி கவலைப்படணும்? இந்தியாவில் பல மாநிலங்களில், தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் ரீப்ளேஸ்மெண்ட் லெவலுக்கு கீழே மக்கள் தொகை போச்சு, இந்த சமூகங்களை சஸ்டைன் பண்ணுறதுக்கு என்ன செய்யறதுன்னு இல்லை பேசணும். எத்தனை நாடுகளில் அந்த நாட்டினுடைய பிரதமர்கள், ஜனாதிபதிகள்லாம் வந்து குழந்தை பெற்றுக்குங்க, உங்களுக்கு நான் அதுக்கு நிறைய குழந்தை பெற்றுக்கிட்டிங்களா, நிறைய அவார்டு தரேன், பணம் தரேன், வீடு தரேன் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த சொசைட்டி வந்து நாளைக்கு காணாமல் போயிடக்கூடாதுன்றது தான். அப்போ தமிழ்நாடு அந்த நிலையில் இருக்குங்க, தென்னிந்தியா அந்த நிலையில் இருக்குது. அப்போ அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நீ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுறப்பா, அதனால் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையை தானே ஒன்றிய அரசு செய்யுது. புரியுது சார். இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாக நினைக்க வேண்டாம். ஒட்டுமொத்த சவுத்துமே இப்படி ஒரு பெரிய கிரைசிஸில் மாட்டுது அப்படின்னா, முதல்வர் எடுத்திருக்கக்கூடிய இந்த லீடை கையில் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டேட் எல்லாரும் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படியான சூழலை நோக்கி தான் இது தள்ளுமா? ஆகணும்னு நினைக்கிறேன். நான் வந்து சவுத்துன்னு மட்டும் சொல்லலை, இந்தியாவில் பாதிக்கப்படக்கூடிய எல்லா மாநில முதல்வர்களும் சொல்கிறேன். ஏன்னா மறுபடியும் நார்த்து சவுத்துன்னு ஏதோ பிரிவினை பேசுகிறாங்கன்னு முத்திரை குத்துவாங்க. நான் அது எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் உண்மையிலேயே இந்தியா முழுக்க ஒரு ஃபெடரலிஸ்ட் பாலிடிக்ஸை நோக்கி போகணுன்றது தான் நான் எப்பவுமே பேசுகிறேன். நார்த் சவுத் கூட நான் பேசலை. எல்லா ஃபெடரலிசம்னா எல்லாருக்கும் தான். குறைந்தபட்சம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆமாம் செய்யலாம். இன்றைக்கி கேடி ராமராவ் அவர் வந்து பேசியிருக்கிறாரு தெலுங்கானாவிலேருந்து. குறைந்தபட்சம் தென்னிந்திய முதல்வர்களோ அல்லது இப்போ இந்த விஷயத்தில் கட்சி கூட பார்க்கக்கூடாது. இப்போ சந்திரபாபு நாயுடு இருக்கிறாரு, அவர் என்டிஏல தான் இருக்கிறாரு. அவருக்கு ஆந்திராவை பற்றி அக்கறை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த ஸ்டேட்டையே பெரிய அளவுக்கு வளர்த்தவர் அவர். அதே போல் பினராயி விஜயனுக்கு கேரளா பற்றியும், இங்கே சித்தராமையா கர்நாடகா பற்றியும் அக்கறை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால் வந்து இந்த முதல்வர்கள்லாம் ஒன்று சேர்ந்து முதல்ல வந்து இந்த விகிதாச்சாரம் சார்ந்து வரக்கூடிய மாற்றத்தை இவர்கள் வந்து நிராகரிக்கணும். இதை வந்து இப்போ கூட வந்து நம்ம பல பேர் வந்து தெரியாமல் இந்த நம்பர் விஷயமாக பேசுகிறாங்க. நீங்கள் நம்பர் விஷயமாக பேசுனீங்களா ரொம்ப சுலபமாக அவங்க உங்களை தோக்கடிச்சிருவாங்க. உங்களுடைய எண்ணிக்கை குறையாதுன்னு உத்தரவாதம் கொடுத்த உடனே ஆமாம் குறையாது நாமும் எடுத்துக்குவோம். அது இல்லை. அப்புறம் உங்கள் எண்ணிக்கை குறையில இல்லை, யூபி எண்ணிக்கை அதிகரித்தா என்ன, அதிகரிக்கலாம் உனக்கு என்னன்னு வாதத்தை கொண்டு வருவாங்க. பிரச்சனை என்னென்னா, இந்தியாவில் ஏற்கனவே மோசமாக இருக்கக்கூடிய இந்த சமனற்ற தன்மையை மேலும் கூர்மையாக்குவது என்பது பிளவுவாத சக்திகளுக்கு தேவை. அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு தேவை. அது இந்தியாவில் இருக்கிற வேறு யாருக்கும் தேவையில்லை. இதில் எனக்கு மிகப்பெரிய கவலை என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி வராது. அதுக்கு அடுத்து 2026 அதுக்கப்புறம் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு வரும். அப்படி வரும்போது இன்றைக்கி இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸு, சமாஜ்வாதி கட்சி, ராஷ்ட்ரிய ஜனதா தளம், இந்த மாதிரி பல கட்சி இருக்குல்ல வடக்கில், அவங்க யாரும் உங்களோட நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மாநிலத்துக்கு கெயின் வரும்போது அகிலேஷ் யாதவோ தேஜஸ்வி யாதவோ உங்களோட முடிவு நிற்பார். அங்கே பாஜக வந்து நான் வந்து உங்களுடைய அதிகாரத்தை வந்து நான் வந்து மேம்படுத்தும் போது வந்து இவங்கெல்லாம் பாரு வந்து சவுத் இந்தியாவுக்காக பேசுகிறான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான்னா அவங்க கதை முடிஞ்சது. காங்கிரஸாலேயும் முடியாது. ராகுல் காந்தி நமக்கு நல்ல நண்பராக இருக்கலாம், அவராலையும் முடியாது. ஸோ இந்த இந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய எந்த சக்திகளும் இதில் சவுத் இந்தியாவோட கைகோத்து நிற்க மாட்டாங்க. பெரிய டேஞ்சரஸாக தெரியுது. அதை தான் நான் சொல்கிறேன். எப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் நல்லவரோ கெட்டவரோ உங்கள் ஸ்டேட்டுக்கு ஒரு பவர் வரும்போது அதுக்கு எதிராக நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? நம்ம கொஞ்சம் அப்படி கவுண்டராக யோசித்து பார்ப்போம். திடீர்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சியாவது இல்லை நீ வந்து பீகாருக்கு வாய்ப்பு கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு ஏன் கொடுத்தேன்னு போராடுவோமா? ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு அந்த மாநிலத்தில் போராடுறாங்கல்ல. ஆந்திராவில் போராடுறவர் வந்து ஆந்திராவுக்கு ஏன் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்குறீங்க, ஏன் நீங்கள் கேரளாவுக்கு கொடுக்கணும்னு போராடுவாரா சந்திரபாபு நாயுடு? அவங்க ஒன்றுக்கும் அவன் பிரச்சனை. இந்த நிலைமை உருவாகுமானால் இது ரொம்ப தெரியும் பிஜேபிக்கு. இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை வந்தால் இந்தியா கூட்டணி பணம் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ யார் வந்து இருப்பாங்க? ஏற்கனவே உங்களுக்கு பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து இங்கே உங்களுக்கு பவர் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக இன்றைக்கி பொலிட்டிக்கலாக நாம் எதிர்த்து நின்று தான் நம்ம நம்முடைய உணர்வுகளை காட்டுறமே ஒழிய நம்மளால் நீட் பிரச்சனையில் சால்வ் பண்ண முடியுதா? மும்மொழி பிரச்சனையில் சால்வ் பண்ண முடியுமா? இந்த என்ஐபி பிரச்சனை உங்களால் சால்வ் பண்ண முடியுமா? நம்ம போராட தாங்க முடியும்.
ஒன்றிய அரசுக்கு வந்து நம்ம மீது அக்கறையோ அல்லது நம்ம மேலே பயமோ இருந்தால் வேணால் அதை சால்வ் பண்ணலாமே ஒழிய முடியவே முடியாதுப்பா உங்கள் கோரிக்கையை நான் எடுத்துக்க முடியாதுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? இந்த ஆர் என் ரவி வந்து உங்களுடைய பில்லை தடுத்து வச்சிருக்கிறார், அதை மாற்ற முடியுதா உங்களால்? இவ்வளோ சீட்டு வச்சுருந்து நம்ம நிலைமை அப்படின்னா நாளைக்கு இதை விட மோசமாக வரும். இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்டேட்ஸ் எல்லாருக்குமே வரும். ஆக மக்கள் தொடர்ந்து வந்து யார் இப்படி வச்சுக்கோங்க, நான் சவுத்து நார்த்தெலாம் விட்டுருங்க, இந்த மறுவரையறை செய்யும்போது யாருக்கெல்லாம் கூடுதல் சீட்டு கிடைக்குதோ அவங்க ஒரு அணியாகவும், யாரெல்லாம் இழக்கிறாங்களோ அவங்க ஒரு அணியாகவும் தான் இந்த நிலைமை இருக்கும். அது வந்து வின்னிங் ப்ராபபிலிட்டியை தீர்மானிக்கவே போகிறது இல்லையா சார்? இப்போ அதால் பாதிக்கப்படக்கூடிய எல்லாரும் ஆர்கனைஸ் ஆனாலும் அதன் சத்தம் இல்லை அளவுக்கு இருக்கு. பொலிட்டிக்கலாக தான் பண்ண முடியும். ஆர்கனைஸ் ஆனால் இந்த மாற்றத்தை தள்ளி போடலாம், அல்லது குறைஞ்சபட்சம் இந்த முறை வேண்டாம், மக்கள் தொகை அடிப்படையில் பண்ண வேண்டாம், ஏற்கனவே இருக்கிற விகிதாச்சாரம் இருக்கட்டும், ஒருவேளை உங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே டபுள் ஆக்குங்க அப்படின்னு ஒன்று பேச முடியும். இல்லை என்டிஏ அலைன்ஸ், இப்போ இந்தியா அலைன்ஸில் இது பாதிப்பை ஏற்படுத்தும்னா என்டிஏ அலைன்ஸில் இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி, நார்த்தில் இருக்கக்கூடிய என்டிஏ அலைன்ஸில் பிஜேபி தான் இங்கே மற்றவெல்லாம் அதுக்கு அடிமைங்க. இந்தியா அலைன்ஸுங்கிறது வந்து ஒரு விதத்தில் ஈக்குவலான பார்ட்டிஸோடைய அலையன்ஸ். என்டிஏவில் வந்து யார் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க? இப்போ சந்திரபாபு நாயுடு தானே அங்கே முகமாக இருக்கிறாரு. அங்கே அதான் சொல்கிறேன், சந்திரபாபு நாயுடுனா ஒரு வேலை ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கலாம், ஆனாலும் ஃபைட் பண்ண முடியாது, பொலிட்டிக்கலாலாம் ஃபைட் பண்ண முடியாது. சந்திரபாபு நாயுடு வந்து உண்மையிலே ஆந்திராவை பாதுகாக்கணும்னு நினைச்சாருன்னா அவர் ஸ்டாலினோடவும் சித்தராமையாவோடவும் பினராயி விஜயனோட தான் கை கோக்கணும். இல்லை அப்படி அந்த கூட்டணிக்குள்ளே அது ஒரு புகைச்சலை கொடுக்குன்றதுக்காக ஒரு முயற்சி எடுக்கலாம், தப்பு கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல் இண்டியா கூட்டணிகள் அப்படிங்கிறது வந்து பெனிஃபிஷியரி ஸ்டேட்ஸ், நான் பெனிஃபிஷியரி ஸ்டேட்ஸ் தாங்க பிரியும். அப்படி பிரியும் போது இன்றைக்கி அதிகாரம் வந்து பொலிட்டிக்கலாக பிஜேபிக்கு இருக்கும். அதை அவங்க ஜெயிச்சிட்டாங்களா கான்ஸ்டிடியூஷனாகவே பிஜேபிக்கு மட்டும்தான் இருக்கும். அதாவது பெரும்பான்மைவாத அரசியலில் வந்து ஒரு அடிப்படை இருக்குது, அது என்றைக்கும் மாறாது. அதன் பிறகு இலங்கை மாதிரி தான், இலங்கையில் சிங்கள பெரும்பான்மை, தமிழ் சிறுபான்மை. எந்த காலத்திலும் தமிழர்களுடைய மக்கள் தொகை வந்து சிங்கள மக்கள் தொகையோட அதிகரிக்க போகிறதில்லை. மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பெரும்பான்மை சிறுபான்மைன்னு வகுத்துட்டிங்கன்னா சைனாவில் எந்த காலத்துலேயும் ஆண் தேசிய மக்களை விட மற்றவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தால் கூட அதிகரிக்க முடியாது. இந்தியாவில் அதே போல் வந்து இந்தி, அவங்க சொல்லக்கூடிய அந்த இந்தி பெல்ட் மக்கள் தொகை தான் அதிகாரம் வந்துட்ட பிறகு மற்ற பகுதிகளுக்கு வந்து எந்த காலத்துலேயும் நீங்கள் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸிங்கிறது அதன் பிறகு வந்து உங்களுக்கு அர்த்தமற்றது, ஒரு பேருக்கு வச்சுக்கலாம். ஆமாம், ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு இனத்தின் ஆதிக்கம், ஒரு ஆதிக்க இனம், மற்றவங்கள்லாம் ஆதிக்கமற்ற இனங்கள்ங்கிற ஒரு பிளவு. இப்போ மதத்தை வச்சு அதை செய்ய முயற்சி பண்ணாங்கல்ல, ஜெயிக்க முடியல அவங்களால. ஆனால் இனத்தை வச்சு செய்ய முடியும், ஏன்னா அது ஈஸி. நான் புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ இந்தியா அலைன்ஸில் இது ஒரு பெரிய சிக்கலை கொடுக்கும்னா ராகுல் தரப்போ அல்லது நார்த்தில் இருக்கக்கூடிய பவர்ஃபுல் சென்டர்ஸோ முதல்வர்கிட்ட ஒரு ப்ளீஸோ அல்லது ஒரு ப்ரெஷரோ கொடுத்து இதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நெருக்கடி உருவாகுமா? வந்தாலும் வரும். எனக்கு வந்து தமிழ்நாடு முதல்வர் இப்போ வந்து முன் யோசனையோடு போல்டாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனவே வந்து திராவிட இயக்க பின்னணியில் இருந்து வரக்கூடிய எல்லாருக்கும் இது புரியுன்றதுனால திமுக வந்து உறுதியாக இதை பற்றி பேசுங்கிற எண்ணம் இருக்குது. மற்ற மாநிலங்களும் பேச தொடங்குவாங்க. எப்பவுமே தானே மொழி பிரச்சனை மாதிரி தான், எப்பவுமே நாம தான் முதல்ல செய்வோம். 10 வருஷம் கழிச்சு கூட சேர்ந்துக்கலாம் வருவாங்க. அந்த 2026 வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த பக்கம் வருவாங்க. அது வந்து சொல்கிற மாதிரி வந்து இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணின்ற மாதிரி இல்லாமல் பெனிஃபிஷியரி நான் பெனிஃபிஷியரி சொல்லலாம். நான் ரொம்ப நுணுக்கமாக சொல்ல வரேன். நான் வடக்கு தெற்குன்னு பேசலை, பெனிஃபிஷியரி ஸ்டேட்ஸ் நான் பெனிஃபிஷியரி ஸ்டேட்ஸ்ன்னு தான் நான் பேசுகிறேன். இமாச்சல் பிரதேஷ் இன்றைக்கி இந்தி ஸ்டேட்டு, அவன் லூஸ் பண்ணுவான்னா அவனுக்கும் கோபம் வரும். உத்தராகண்ட் இந்தி ஸ்டேட்டு தான், அவனுக்கு லூஸ் பண்ணுறான்னா அவனுக்கும் கோபம் வரும். வேறு ஒரு நான் இந்தி ஸ்டேட்டு கெயின் ஆகுதுன்னா அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ பெனிஃபிஷரி நான் பெனிஃபிஷரி அப்படின்னு பிரித்து நம்ம இதை பார்க்கணும். நம்ம நோக்கம் வந்து இந்த முரண்பாடுகளை தீவிரப்படுத்துதலாம். என்ன சொல்லணும்னா, ஒன்றிய அரசு இதை நடைமுறைப்படுத்துமே ஆனால் முரண்பாடு கூர்மையடையும். அந்த முரண்பாடை கூர்மையடையாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையை வந்து தொடர வைப்பது தான் என்னை பொறுத்தவரையில் இந்த விஷயத்தில் ஸ்டேட்டஸ் குவா தொடரணுங்கிறது தான் சரியானது. அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு தொகுதியில் தேர்தல் நடத்தணும்னா 20 லட்சம் வாக்காளர்கிட்ட வந்து ஒரு எம்பி செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒட்டு மொத்தமாக 50%ஓ 100%ஓ ஒரே நாடு ஒரே டீலிமிட்டேஷன் போடுங்க. எல்லாத்துக்கும் ஒரேன்னு சொல்கிறீங்கல்ல, இல்லை ஒட்டு மொத்தமாக டபுள் ஆக்குங்க, இல்லை ஒட்டு மொத்தமாக 50% கூட்டுங்க, ஒட்டு மொத்தமாக 30% கூட்டுங்க. மக்கள் தொகை அடிப்படையாக வரக்கூடாது. மக்கள் தொகையை அடிப்படையாக வைப்பது என்பது ஒரு இனத்தின் பெரும்பான்மையை நோக்கி தான் முடியும். அதுக்கு வேறு எந்த மீனிங்கும் அதுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இந்த அரசாங்கம் ரொம்ப தெளிவாக அதில் இருக்குது.
எனவே தயவு செய்து நான் ஊடகவியலாளர்களையும் அரசையும் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன், விகிதாச்சாரத்தை பற்றி பேசுங்கள், வெறும் நம்பர் பற்றி பேசாதீங்க. நம்பர் பற்றி பேசினா வாயை அடைத்து விடுவார்கள். ஈஸியாக இன்னொரு 5 சீட்டை கொடுக்குறேன் வச்சுக்க, 10 சீட்டை கொடுக்குறேன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை மிக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறப்புரையாற்றும் கோவையில் பெரியாரனும் பெருநெருப்பு சிறப்பு கருத்தரங்கம் கோயம்புத்தூர் சின்னியம்பாளையம் DAR திருமண மண்டபத்தில் மார்ச் 1 மாலை 5 மணிக்கு தாபேதிக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன், புலவர் செந்திலைனா கௌதமன், யூடியூப் ரூட்டஸ் மைனர், அதர்மம் மனோஜ், இந்திரகுமார் தேரடி, பேரலை மில்டன், அரண்சை சதீஷ் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றுகின்ற சிறப்பு கருத்தரங்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.